Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இந்த வீக் ஆஷஸ் ஆரம்பிக்க போது ஒரு ஹிஸ்டாரிக் சீரிஸ் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட போகிறோம். ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்குவாட் விட்டுருக்காங்க. நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோலேயே லேட்டர் செக்மெண்ட்டில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஷஸ்னாலே அது ரிசல்ட்டு, அது என்ன இந்த டீம் ஜெயிக்க போதா அந்த டீம் ஜெயிக்க போதான்றத தாண்டி மெமரிஸ் தான் எல்லாருக்கும். ஆஷஸ்னா என்ன ஞாபகம் வருது அப்படின்றத வந்து நம்ம ஸ்கந்தேஷ் அண்ட் ஸ்ரீனி ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஆசஸ் வந்துட்டு நான் சொல்றேன். ஆசஸ்னா நான் பார்க்க ஆரம்பிச்சது வந்துட்டு 2013 ஆசஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அது வந்துட்டு இப்பதான் அது வந்துட்டு 2013 15 எனக்கு கன்ஃபியூசிங். ஆனா நான் பார்த்தது 13 தான். ஏன் அது அப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, மிச்சல் ஜான்சன் அவன் அந்த ஒரு பேஸ்ல இருந்தான் 13ல இருந்து 15 வரைக்கும் போட்டு புரட்டி எடுப்பான். அப்பெல்லாம் வந்து அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. எவன் வந்தாலும் அந்த பேஸ் ஒரு 145 ஸ்டார்க்கெல்லாம் கிடையாது. அப்போ ஸ்டார்க்கும் இருந்தான். ஸ்டார்க்கெல்லாம் அப்ப பேஸ் மெஷின் கிடையாது. மிச்சல் ஜான்சன் தான் அங்க ஸ்பேஸ் மெஷின். எனக்கு மிச்சல் ஜான்சனோட இன்னொரு மெமரி என்ன, 2015 வேர்ல்ட் கப். அந்த வேர்ல்ட் கப்பும் சரி, அப்புறம் அந்த ஆக்சஸும் சரி, அப்புறம் மைக்கேல் கிளார்க் வந்து அந்த ஒரு ஃபேஸ்ல அடிச்சது, அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நல்ல கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்சஸ்னா பென் ஸ்டோக்ஸ் தான். அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, அப்புறம் அந்த ஹெட்டிங்லி டெஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போன ஆக்சஸ் கூட வந்துட்டு அவங்க அந்த பேட் கமின்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து க்ளோஸா போய் நாத்தன் லியான் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த ஆக்சஸ் ஸ்டோர்ல கூட ஒரு 155 ஃபைட்டிங் நாக் ஒன்னு அடிப்பான். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆக்சஸ்னா அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் தான். அப்புறம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல வாட்ச் பண்ணது வந்துட்டு போன ஆக்சஸ் தான். அது ஆஸ்திரேலியால, போன ஆக்சஸ்க்கு முந்தின ஆக்சஸ் ஆஸ்திரேலியால நடந்தது. அந்த ஒரு பிங்க் பால் டெஸ்ட் நடக்கும். அது சிட்னில நடக்கும்னு நினைக்கிறேன். அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட் நடக்காது, சிட்னில பிங்க் பால் டெஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து இந்த ஜாக் லீட்ஸ் எல்லாம் வச்சு போட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு அவ்வளவு ஆக்சஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிச்சல் ஜான்சன்ல இருந்து ஆரம்பிச்சு பென் ஸ்டோக்ஸ் வரைக்கும் வந்து, அப்புறமா இப்ப நான் பார்க்க போறதுல ஜோ ரூட் அவங்க எல்லாம் இருக்க போறாங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். ஆமா. சோ இப்ப ஸ்ரீனி ப்ரோ உங்களோட மெமரிஸ் அதாவது ஆக்சஸ்ல வந்து நான் கொஞ்சம் இது வந்து ஒரு 140 மோர் தென் ஒரு 140 இயர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1885ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஒரு டோர்னமெண்ட் குறிப்பா. அதாவது ஆரம்ப காலகட்டத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்துல ஒன்னா வந்து இங்கிலாந்து தான் எப்பவுமே வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 12-13 சீரீஸ் இங்கிலாந்து மண்ணிலையும் சரி, ஆஸ்திரேலியா மண்ணிலையும் சரி. ஆஸ்திரேலியா மண்ணில ஒரு சில இது வந்து டிரா ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணது அரௌண்ட் ஒரு 1898 அந்த காலகட்டத்துல ஏதோ ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து பத்திரிக்கை அதுக்கு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் வந்து போச்சு. சரி, நான் உங்களை இங்க இன்டரப்ட் பண்ண விரும்பல. பட் அதுதான் ஆஷஸ்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது அதான். அது எல்லாரும் மில்க் பண்ண கண்டென்ட் தான். சோ அதை மெயினா நாங்க கவர் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா போய் இங்கிலாந்து அடிச்சும் போது அந்த நியூஸ் பேப்பர் மீடியாஸ் எல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிரிக்கெட் ஹஸ் பீன் டெட் இன் இங்கிலாந்து, சோ இட் ஹஸ் பீன் வென்ட் டு கிரேவ்யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு அந்த ஆஷஸ் வந்து அந்த இங்கிலாந்து கிரிக்கெட்டை சாகடிச்சுட்டு அந்த ஆஷஸ் இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுல இருந்து அந்த வேர்ட் ஆஷஸ்ன்ற வேர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. அது கொடுத்தது வந்து ஒரு அது பேர் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிராஃபி பேரு. அது உள்ள என்ன இருக்குன்னா, ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணது வந்து ஒரு அப்பெல்லாம் உட்டன் பெயில்ஸ் தான் இருக்கு. இப்ப மாதிரி எல்இடி ஸ்டம்ப்ஸ், எல்இடி பெயில்ஸ் இருக்காது. ஒரு உட்டன் பெயில எரிச்சு அந்த சாம்பலை அது உள்ள போட்டு கொடுப்பாங்க. அந்த நாங்க பிக்சர் கூட போட்டிருப்போம், இங்க தம்ப்நெயில்ல இருக்கும் அந்த டிராஃபியோட பிக்சர். அப்புறம் இப்போ லேட்டரா வர அந்த டிராஃபி பெரிய டிராஃபி ஆக்கிட்டு அதே ஷேப் தான், பட் அதை இவங்க பெருசாக்கிட்டாங்க. ரெண்டுமே ட்ரெடிஷனலா இருக்கும் அப்படின்றத ரெண்டுமே வந்து வின்னர்ஸ் கொடுக்கிறது தான். சோ அங்க இருந்தா ஆஷஸ் ஸ்டார்ட் ஆகுது. காலகட்டத்துல இருந்து அதான் சொல்றேன், ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் அதிகமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டான் பிராட்மேன் ஏரால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்டெப் அப் பண்ணி ஓரளவுக்கு வந்து வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேட்சஸ் வந்து கன்சிஸ்டன்டா இங்கிலாந்துல போய் வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாத்தி கொஞ்சம் டாமினேட் பண்ணிருந்தாங்க. பட் ஒன்ஸ் இந்த ஸ்டீவ் வாவோட ஏரால அவர் வந்து கேப்டன்ஷிப் ஒன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க இங்கிலாந்து வின் பண்ண சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1987. ஓகே, அதுக்கப்புறமா தான் ஸ்டீவ் ஒரே ஒரு ஜோக் மட்டும் அடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். சீனு வந்து எப்படின்னா அப்ப இருந்த மாதிரியே பேசுறான் பாத்தியா. அது வந்துட்டு எனக்கு ஆரம்பிச்சப்பா 2013 அவ்வளவுதான். 2013 22 வரைக்கும் என்ன நடத்துறாங்க அவ்வளவுதான் தெரியும். அப்ப இருந்த மாதிரியே பேசுறான் பாத்தியா.
அதுக்கு ஸ்ரீனி ப்ரோ நம்ம சேனல்ல வச்சிருக்கோம். சாரி கண்டினியூ பண்ணு. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் ஆக்சுவலா வந்து 1987 தான் லாஸ்டா இங்கிலாந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவா வந்து கேப்டன்சி சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சாரு ஆஸ்திரேலியால. அகைன் அதுல இருந்து கன்சிக்யூட்டிவா டில் 2002-3 அந்த ஆஷஸ் சீரீஸ் வரைக்குமே தொடர்ந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ 2005 வந்து எவ்வளவு பிரபலமா வந்து பேசப்பட்டிருப்பாங்க. அப்போ கடைசி, அதாவது கடைசி டெஸ்ட் கடைசி செஷன் வரைக்குமே போய் அந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க அந்த 2005 ஆஷஸ். ஸோ அது வந்து இட் வாஸ் ஹிஸ்டாரிக் வின் ஃபார் ஆஷஸ். அதுக்கப்புறமா வந்து பெரேட்லாம் நடந்தாங்க அந்த ஒரு சீரீஸ்க்கு அப்புறமா. ஸோ ஆஃப்டர் 1987 2005 தான் வந்து இங்கிலாந்து மறுபடியும் வின் பண்ணாங்க ஆஷஸ் சீரீஸ். ஸோ அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி கொஞ்சம் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. பட் சின்ஸ் ஒரு 2015 இங்கிலாந்து வந்து இந்த ஆஷஸ் ட்ராஃபியை வின் பண்ணல. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா 2015 கடைசியா 3-2 இங்கிலாந்து வந்து வின் பண்ணாங்க இன் இங்கிலாந்து. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டி நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன் ஆஸ்திரேலியன் சாயில். ஆஸ்திரேலியன் சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 சீரீஸ் 2013-14, 2017-18 அண்ட் 2021-22 வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் உண்மை. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வேற நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப வார்னர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 2010 சாரி டேவிட் வார்னர் இப்ப என்ன சொன்னார்னா வந்து இங்கிலாந்து வந்து ஜஸ்ட் இந்த வாட்டியும் ஒரு மாரல் விக்டரிக்கு தான் வராங்க, சும்மா ஏதோ ஒரு விக்டரி கிடைச்சா போரும் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வராங்கன்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் சொல்லியிருக்காரு. மறுபக்கம் ஸ்டூவர்ட் பிராட் என்ன சொல்றாருன்னா வந்து நாங்க கடைசியா 2010-11 ஆஸ்திரேலியால அந்த ஆஷஸ் சீரீஸை நாங்க வின் பண்ணோம். அந்த அப்போ கொஞ்சம் வீக்கான டீமா தான் இருந்தது. ஆனா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வீக்கா இருக்கு. ஸோ இங்கிலாந்துக்கு they won't get a better chance than this அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. போயிட்டு இருக்கு. சோ ஆக மொத்தம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் இங்கிலாந்துக்கு சாதகமா தான் பேச போறாங்க, ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியாக்கு சாதகமா தான் பேச போறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோட எண்ட்ல கொடுப்போம். பட் அதான் என்ன நடக்க போகுது சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சோ இப்போ நான் வந்து என்னோட ஆஷஸ் மெமரி சொல்லணும்னா அதே மாதிரிதான். நானும் ஸ்கந்தேஷ் வந்து ஒரே பஸ் தான். நீங்க வந்து எங்களோட ஒரு 2 வருஷம் சீனியரா இருக்கீங்க. நானும் ஸ்கந்தேஷ் மாதிரி தான். நானும் அந்த டைம்ல எனக்கு அந்த 2015 இருந்து ஜான்சன் பண்ணதாகட்டும் ஆஷஸ்னால எனக்கு இப்போ இருக்க ஆஷஸ்ல என்னன்னா அந்த ஒரு நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடக்கும், நிறைய என்ன சொல்ல ஸ்லெட்ஜிங் நடக்கும். அதெல்லாம் வந்து இப்போ அவ்வளோ ஹீட்டடா இருக்க மாதிரி தெரியல. ஆஃப் த ஃபீல்டு அதுவுமே இந்த மாதிரி இந்த லெஜண்ட் பிளேயர்ஸ் தான். இப்போ கெவின் பீட்டர்சன் மாதிரி மைக்கேல் வான் மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க. டெஃபினட்டா நானே ஆக்சுவலா 2015 இருந்து தான் ஆஷஸ் சீரீஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் கன்சிஸ்டன்ட்டா. இப்ப நான் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் சும்மா நான் இன்டர்நெட்ல இல்ல புரியுது ஹிஸ்டரி ப்ரோ. நம்ம வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி இந்த வருஷம் கப் அடிச்சது மட்டும் பேசக்கூடாது, ஹிஸ்டரி என்னன்றதை பார்த்துட்டு தான் பேசணும். அதுதான் ஒரிஜினல் கிரிக்கெட். போதும் சார். மேன் சிட்டி ஃபேனா இருந்துட்டு நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது சார். ஹிஸ்டரி இல்ல. மேன் சிட்டி ஃபேனா? சரி, அது ஏதோ பிஎல்ல மேன் சிட்டி ஃபேன், நான் பார்சிலோனா ஃபேன் தான் சார். போதும் போங்க. சரி ஓகே. அதான் எங்க கிட்டே சாம்பியன்ஸ் லீக் இருக்குல்லப்பா. சரி ஓகே. நான் வந்து சரி நம்ம மெயினா இப்ப கிரிக்கெட் பத்தி தான் பேசுறோம், ஃபுட்பால் போக வேணாம், டிவியேட் ஆக வேணாம். சரி ஓகே சொல்லுங்க. அதனால அந்த ஹிஸ்டரி பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு டெசிஷன்னா ஒரு ஹிஸ்டரி மொத்தமா கலெக்டிவா எடுத்து தான் நம்ம வந்து வர முடியும். ஸோ அதனால தான் ஸ்ரீனி ப்ரோ அதெல்லாம் வந்து ஸ்கந்தேஷ் சொன்ன மாதிரி அங்கேயே இருந்து பார்த்த மாதிரி பேசுவாரு. அதுக்கு தான் நம்ம சேனல்ல ஒரு மெயின் கெஸ்டா வச்சிருக்கோம். பிளஸ் ஹிஸ்டரி நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் வேற கொடுப்பாரு. நம்ம சேனலோட ஸ்டாட்ஸ் குரு அவர் தான். ஸோ வந்து அந்த டைம்ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சது எனக்கு வந்து மெமரிஸா சொல்றதை விட இப்படி பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு டாப் 5 ஆஷஸ் பிளேஸ் எனக்கு இந்த ஒரு ரேங்கிங் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஏன்னா எனக்கு டக்குன்னு மெமரிஸ் ஆனா அதான் ஸ்கந்தேஷ் சொன்ன மாதிரி அந்த நான்லாம் வந்து ஒரு வாட்டி வெளியில போயிட்டு எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்க வசந்த் அண்ட் கோ ஸ்டோர் ஒன்று இருக்கும். நான் பார்க்கும் போது பென் ஸ்டோக்ஸ் வந்து லாஸ்ட் 10 ரன் ஏதோ அந்த ஜாக் லீச் அந்த எண்ட்ல நிக்க வச்சுட்டு அடிப்பானே. நேத்தன் லயன் கூட ஒரு ரன் அவுட் ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் கரெக்டா இப்போ இங்க டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வரும்போது அங்க ஒரு வசந்தன் கோ இருக்கும். அங்க எல்லாம் நின்று பாத்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல என்னடான்னு பார்த்தா ஆஷஸ் தான். பார்த்தா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு விக்கெட் தான் இருக்கு, ஸ்டோக்ஸ் வந்து செஞ்சுரி நாட் அவுட்ல ஆடிட்டு இருக்கான் அப்படின்னும் போது பரவாயில்ல. அப்புறம் நின்று பார்த்துட்டு தான் நாங்க வந்து வீட்டுக்கே போனோம். வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினோம். அது வேற மாறி படம் மாதிரி பாத்துருக்கான். இத்தனை டிவி இருக்கு, இதுல ஒரு டிவில கூட ஆஸ்திரேலியா வின் பண்ணலையா அப்படின்னு பாத்துருக்கான். அதேதான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு பரவாயில்லையே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல அதுக்கப்புறம் அதான் அந்த மேட்ச் அந்த டே கரெக்டா நான் ஃபாலோ பண்ணேன். அந்த மேட்ச் அதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மெமரியில வந்து நிக்கிறது அந்த மேட்ச் தான். அப்புறம் இன்னொரு சீரீஸ் வந்து திரும்ப அகைன் இங்கிலாந்துல இப்போ ரீசெண்டா நடந்தது 2-2 டிரா ஆகும்.
இங்கிலாந்து வின் பண்ணிருக்க வேண்டியது மழை ஒரு மேட்ச் சொதப்பி விட்டுரும் வந்து, அப்புறம் 2 மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க, கடைசியில ஸ்டோக்ஸ் அடிச்சும் ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் ரீசெண்ட் மெமரிஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த 2019 2023லயுமே கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணாங்க இங்கிலாந்து. ஆனா அதான் ஆக்சுவலா வின் பண்ண வேண்டிய சீரிஸ் லாஸ்ட் 2 மேட்ச் மறுபடியும் இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 மேட்சஸ்ல 2-0 ஒரு மேட்ச் மழை வந்துடும், அப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிப்பாங்க. நான் கூட சரி ஓகே மறுபடியும் தர்மடி தான் வாங்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் இங்கிலாந்து வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அந்த சீரீஸ்ல. ஆனா அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்றதுனால டிராஃபி வந்து அவங்க தான் ரீடைன் பண்ணாங்க. சமீப காலகட்டத்துல அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஷஸ் சீரிஸ் ஆஷஸ் டிராஃபிஸ வந்து இங்கிலாந்து வந்து 32 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து 34 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க சின்ஸ் அந்த சீரிஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது வந்து 33-33 வந்து ஈக்குவலா இருந்திருக்கும் ஸ்டார்ட். ஆனா அது அந்த சீரிஸ் வந்து மறுபடியும் டிரா ஆனதால அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மறுபடியும் வின் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஆஸ்திரேலியா லீடிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அதான் அந்த மறுபடியும் இதெல்லாம் வந்து ரீசெண்டா நடந்த மெமரிஸ் தான். மறுபடியும் நம்ம போனோம்னா எனக்கு தெரிஞ்சாதான் வேர்ல்ட் கப், நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சே 15 இருந்தா வேர்ல்ட் கப் எனக்கு அப்பதான் தெரியும். ஸ்கந்தேஷ் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்ட் கப் மறக்க முடியாது, ஜான்சன் ஸ்டார்க் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து திரும்ப நம்ம அங்க போய் ஒரு சீரிஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ. அப்புறம் ஆஷஸ் அந்த வருஷம் ஒன்று நடந்துச்சு. அப்பதான் நான் ஆக்சுவலா எங்க 2 அண்ணா இருக்காங்க, அவங்க கூட தான் நிறைய கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க எனக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஆஷஸ்னா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம இந்த EA ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் நாட் 7 வர ஒரு கேம் போய் விளையாடுவோம். அதுல இந்த சிமுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அதுலதான் கெவின் பீட்டர்சன் வந்து ஒரு மேட்ச் வந்து மற்ற மேட்ச் எல்லாம் காமெடியா தான் இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம வெறிய தீர்த்துக்கிறதுக்காக இந்தியா தோத்துச்சுன்னா அதுல போயிட்டு டமால் டொமில் 1000 ரன் அடிச்சு டீம் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி ஓட விடுவோம். பட் நீங்க அவன் வந்து இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட ரைட்ஸ் வச்சிருந்தான் மெயினா. நான் அந்த கேமை பத்தி சொல்றேன், இல்லைன்னா ஏன் வந்து இந்த வீடியோலன்றதுக்காக. அப்போ வந்து அதுல ஸ்டோரி மாதிரி போடுவான் அவன் அப்படியே. நீங்க அந்த ஆஷஸ் சாப்டர் நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா இப்படி இதெல்லாம் இது மாதிரி நடந்திருக்கு, இப்போ இந்த சீரிஸ் வந்து நீங்க தான் ஆடி கொடுக்கணும், கெவின் பீட்டர்சன் 50 அடிச்சிட்டாரு, நீங்க எவ்வளவு அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆட வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்டார் மோட்ல போட்டா நம்ம இன்னொரு செஞ்சுரி அடிக்கலாம், 5 ஸ்டார்ல போட்டா அடுத்த பாலே டக் அவுட் ஆயிட்டு வந்துடும், அது வேற கதை. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ஆடிட்டு இருந்த போது அதுதான் ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு டாப் 5 பிளேயர்ஸ் நான் சொல்லணும்னா எனக்கு ஏன் தெரியல, பட் டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட். டாப் 5னா அப்படியே அந்த ஆர்டர்லாம் சொல்லல, 5 பேர் நான் சொல்றேன். ஸ்டோக்ஸ் கண்டிப்பா, ஜான்சன் கண்டிப்பா, கெவின் பீட்டர்சன் கண்டிப்பா, அப்புறம் ரிக்கி பாண்டிங் என்னோட டாப் 5 பிளேயர்ஸ். ரொம்ப பார்த்தது இல்லைன்றதுனால நான் இப்போ சும்மா இது வந்து கொஞ்சம் ஒரு லேட் 19th century 20th century சரி லேட் 20th century and 21st century மாதிரி வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன், இதை நம்ம என்னன்னா வந்து அட் தி எண்ட் நம்ம வந்து ஒரு ஆல் டைம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல வேணா வந்து போடலாம் வந்து ஃப்ரம் 20th century அப்படின்னு. இதை நம்ம லாஸ்டா பண்ணலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இது பார்த்தலாம், அதையும் பிளான் பண்ணி வச்சிருக்காரு மைண்ட்ல. ஓகே மேட்ச்க்கு போலாம். நம்ம மேட்ச் எப்படி நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேட்ச் போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதான் ஆஸ் யூசுவல் பெர்த்ல தான் நடக்குது. பெர்த் வந்து வாக்கால தான் நடக்குது, இல்லனா அந்த புது ஸ்டேடியம் ஆப்டஸா? பெர்த் வந்து இருங்க பாத்துறோம். பெர்த் ஸ்டேடியம்ல தான் போட்டுருக்கான், இருங்க. கெபாசிட்டி 60,000 பெர்த் ஆஸ்திரேலியா. தம்பி என்னடா? இல்ல கிரிக் பஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக் பஸ்ல தான் போடல. சரி ஓகே, அதான் அது நமக்கு வாக்கால இருந்துச்சுன்னா இது போன இந்த பிஜி டீம் தான் போன வருஷம் எண்ட்ல நடந்துச்சுல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பெர்த்ல கொடுக்குறாங்க. அங்கதான் கோலி கூட செஞ்சுரி அடிச்சாங்க. சோ அதான் இல்லனா பழைய வென்யூவா இருந்துச்சுன்னா அது ஓகே. ஆக மொத்தம் பெர்த்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது. ஆஸ்திரேலியா வந்து இப்போதைக்கு ஏன்னா கொஞ்சம் கேப்டன் பேட் கமின்ஸ் இன்ஜூரின்றதுனால அவங்க இப்போதைக்கு சேஃபா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்குவாட் மட்டும் வச்சிருக்காங்க. ஐ மீன் அதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டீம் ப்ரிவியூ போயிடலாம். ஹோம் டீம்ன்றதுனால ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டீம் ப்ரிவியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லுங்க ப்ரோ, ஸ்குவாட் படிக்கிறீங்களா? நான் படிக்கவா? ஓகே ஓகே நான் படிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வந்துட்டு இவன் கிடையாது, கமின்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற ஸ்குவாட் வந்துட்டு அவங்களோட பேட்டர்ஸ் பார்த்தனா ஸ்டீவ் ஸ்மித் தான் கேப்டன் இந்த தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச். டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, லபுஷேன் தான் ஃபேமிலியும் இல்ல, இப்பதான் ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல தான் அடிச்சான்னு சொல்றாங்க, தெரியல. இப்போ ஃபார்ம்ல தான் இருக்கான். ஆனா அதான் அகைன் ஆஸ்திரேலியா கிட்ட சரி இங்கிலாந்து மாதிரி டீம் கிட்ட வந்து அடிப்பானா தெரியல. அதுதான் சொல்றேன், ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல ஃபார்ம்ல இருக்கான். அப்புறம் ஜேக் பத்ரால் எடுத்திருக்காங்க, அவனுக்கு ஸ்ட்ரைட்டாவே டெபியூ. அவன் பெருசா ஏதோ டெஸ்ட் ஆடின மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்புறமா கேமரூன் கிரீன், பியூ வெப்ஸ்டர், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆடுவாங்க அப்படிங்கறது என்னோட இது 11 படிக்கும் போது பாக்கலாம். அப்புறம் மைக்கேல் நாசர் எடுத்திருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹி இஸ் கெட்டிங் a breakthrough. அப்புறம் அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க.
எனக்கு அப்புறம் வந்துட்டு ஷான் அபர்ட், ஸ்காட் போலண்ட், பிரண்டன் டாக்கெட் எடுத்திருக்காங்க. நாத்தன் லியானு, மிச்சல் ஸ்டார்க்கு. இதுல வந்து 2 இது வந்து இன்ஜுரி. இங்க வந்து ஹாசல்வுட்டும் இல்ல, கமின்ஸும் இல்ல இவங்களுக்கு. சோ இவங்க கண்டிப்பா வந்து பிரண்டன் டாக்கெட் ஆடதான் போறாங்க, ஸ்காட் போலண்ட் ஆடதான் போறாங்க, மிச்சல் ஸ்டார்க். இதுதான் இவங்க 3 பேசர்ஸா இருக்க போகுது. ஸ்காட் போலண்ட், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஷான் ஆபர்ட் போக மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஷான் அபர்ட்டால லாங் ஸ்பெல்ஸ் போட முடியுமா எனக்கு தெரியல. உண்மையா சொல்றேன். அதுதான் சொல்றேன். டெஸ்ட் மேட்ச் பிராண்டன் டாக்கெட்டா அதே கேஸ் தான் வச்சுக்கோயேன். பெருசா ஒண்ணு டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் ஆனது கிடையாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல அப்படின்னா ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனா ஏன் இல்ல அப்படின்னா, அவன் வந்து இப்ப இந்த ரீசெண்டா இந்த நியூ சவுத் வேல்ஸ் ஷெஃபீல்ட் ஷீல்ட் ஆடும்போது அவனுக்கு ஏதோ இன்ஜுரி, ஸ்டீவன் ஸ்மித் வந்து உடனே வெளில போயிடு அப்படின்லாம் வேற ஏதோ ESPNல நான் படிச்சேன். சோ அவன் அதனால இருக்க மாட்டான் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்குவாட் கிரிக் பஸ்ல வந்து ஹாசல்வுட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி நீ 11 சொல்லு. ஆமா ஓகே, மோஸ்ட் லைக்லி 11 வந்து எப்படி போனா கான்ஸ்டஸ் இல்லையா? சாம் கான்ஸ்டஸும் இல்ல, லபுஷன் தான் ஓபனிங் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க WTC ஃபைனல் லபுஷனோட தான் ஓபனிங் போனாங்க. சோ அப்பனா உஸ்மான் குவாசா லபுஷன் தான் ஓபன் பண்ண போறாங்க. அதான் உஸ்மான் குவாசா லபுஷன் ஓபன் பண்ணுவாங்க. ஒன் டவுன்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித் வருவாங்க. இல்லனா வெதர்ஹால்ட் வந்தானா வெதர்ஹால்ட் வேணா ஆட வைப்பாங்களா ஓபனிங்ல? இல்ல அந்த ரிஸ்க் எடுக்க ஃபர்ஸ்ட் மேட்சே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தியா கிட்ட அப்படிதான் ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அதனால சோ அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. சாம் கான்ஸ்டாஸை ஸ்ட்ரைட்டாவே ஓபனிங் விட்டு அவன் ரெண்டு பேரும் நேத்தன் மெக்ஸ்வீனி ஆடுனாங்க. அவன் மெக்ஸ்வீனி ஆடுனா அப்புறம் கான்ஸ்டாஸ் ஆடுனாங்க. சாம் கான்ஸ்டாஸ் அடிச்சிட்டான் அவன். சாம் கான்ஸ்டாஸ் மெக்ஸ்வீனி தான் சொல்றான். ஓகே சோ அதான். ஆனா ரெண்டு ஸ்ட்ரைட்டாவே இப்ப இங்கிலாந்தோட அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல சாம் கான்ஸ்டாஸ். சோ அதனால வெளியே தூக்கிட்டாங்களா? ஓகே சார். இப்போ நம்பர் 3 either of Beau Webster or Cameron Lane, either of them. அவட நம்பர் 4 தான் ஸ்டீவ் ஸ்மித். அந்த இதுல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. அப்புறம் 6 வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 7 வந்து ஐ திங்க் Beau Webster இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 7 வந்து ஐ திங்க் Beau Webster. அந்த 8 9 10 11 வந்து பாத்தீங்கன்னா 8 வந்து ஸ்டார்க், 9 வந்து இவன் போலாண்ட், 10 லேயன், 11 வந்து இதர் பிராண்டன் டாக்கெட் இல்லனா வந்து ஷேனா பாட் வராது. இப்ப அவனுக்கு எப்படி பண்ணா நான் சொல்றேன். இப்ப அதாவது உஸ்மான் கால் அபுஷன் ஓபன் பண்ணிட்டு கேமரூன் கிரீன் இல்லனா வெதர்ஹால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்ல ஒருத்தவங்களை கண்டிப்பா நம்பர் 3 இறக்குவாங்க. ஓகே, சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பியூ வெப்ஸ்டர் எனக்கு தெரிஞ்சு 7ல கண்டிப்பா ஆட வைப்பாங்கன்றதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப நம்பர் 3ல உங்களுக்கு கேமரூன் கிரீன் இல்லனா வந்து ஜேக் வெதர்ஹால்ட் அப்படின்னு யாராவது ஐ திங்க் முக்காவாசி கேமரூன் கிரீனோட தான் போவாங்க அவங்க நம்பர் 3. ஏன்னா பிகாஸ் அவரு டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ஸ்கோரும் பண்ணிருக்காரு. அதனால மோஸ்ட் லைக்லி தே வில் கோ வித் கேமரூன் கிரீன் அட் நம்பர் 3. ஓகே, 4 வந்து ஸ்மித், 5 ஹெட், 6 கேரி, 7 வந்து பியூ வெப்ஸ்டர், 8 9 10 11 வந்து ஸ்டார்க், போலாண்ட், லேயன் அண்ட் பிராண்டன் டாக்கெட். இப்படிதான் போவாங்க ஆஸ்திரேலியா 11. குட். ஆனா எவனா பெர்ஃபார்ம் பண்ணலனா டக்குனு மைக்கேல் நெசர் ஆட வைப்பாங்க. பியூ வெப்ஸ்டர் பதிலா மைக்கேல் நெசர் ஆட வைப்பாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், அவங்களுக்கு டேவிட் வார்னர் போனதுல இருந்து அந்த ஓபனர் கிடைக்காம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. பிகாஸ் மெக்ஸ்வீனி ட்ரை பண்ணாங்க, கான்ஸ்டஸ் ட்ரை பண்ணாங்க. இப்ப கடைசியில லபுஷேனே 3ல இருந்தவர் இப்ப மேல ஓபனிங்க வந்திருக்காரு. சோ அதுதான் அவங்களுக்கு ஒரு டேவிட் வார்னர் போனதுல இருந்து ஒரு ப்ராப்பர் ஓபனர் இல்லாம. சோ தட் இஸ் தி ஃபேக்ட். சரி, இந்த மேட்ச் வந்து இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து கேமரூன் கிரீனை தவிர எல்லாருமே 30+ தான். ஆமா, இன்னொரு மஞ்சள் அவங்க வந்து டிரான்சிஷன் பேசினா கொஞ்சம் இல்ல. ஓகே, அவங்க ஒரு டிரான்சிஷன் பேசி ஸ்டார்க்குலாம் வயசாயிடுச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்களோட பேசர்ஸ் அவங்கள ரீப்ளேஸ் பண்ண வர்றவங்களும் 30+ இருக்காங்க. ஒரு 3 or 4 இயர்ஸ் தான் கம்மியா வேற இருக்காங்க. இந்த பேசஸ் க்ரூமிங்ல எங்கேயோ கை விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமா, ஏன்னா போலண்டுக்கும் 36 ஆயிடுச்சு. போலண்ட் வந்து அதான் அவங்க மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து பேசர்ஸ் தான். ஏன்னா காலங்காலமா அந்த ஸ்டார்டிங்ல கிளெண்டா, இவன் கில்லிஸ்பி, பிரெட்லி, அதுக்கப்புறமா இப்ப ஸ்டார்க், ஹேசல்வுட், கமின்ஸ், நேத்தன் பிராக்கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தே பேசர் தான். அதுல அவங்க வந்து கொஞ்சம் கை வச்சாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு தான். ஆமா ஆமா, அதுவும் இப்போ வர பேசஸும் எல்லாருமே கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ
எல்லிஸ் வந்து ஒயிட் கேம் இஸ் கெட்டிங் எவால்வ்டு. அவங்க வந்து எல்லாரும் ஷார்ட்டர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் தி கேம் ஆடுறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், இப்ப ஆசஸ் விட்டனா நீ ஆஸ்திரேலியா ஆசஸ் நோக்கி தான் அவங்க ஸ்குவாட் அமைக்கிறாங்க. என்ன வேணா நீ சொன்னாலும் காசு இதுல அதிகமா கிடைக்குது, நீ ஆடுற லீக்ஸ்ல கிடைக்குது. லீக்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் த கேம். அதனால வர்ற பேசர்ஸ் எல்லாரும் நாத்தன் எல்லிஸ்லாம் உண்மையா சொல்றேன் நல்ல டேலண்ட். ஒரு பால் வந்து 147 போடுறான், அடுத்த பால் 117 போடுறான். அந்த வேரியேஷன் வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் த கேமுக்கு தான் கரெக்டா இருக்கும். உன்னால அந்த 140 வந்து கிளாக் பண்ணணும். நீ வந்து 6 பால் ஒரு ஓவர் போடணும், 6 பால் போடணும். கன்சிஸ்டன்டா ஒரு 10 ஓவர், ஒரு 10 ஓவர் வந்து ரொம்ப அதிகம், ஒரு 8 ஓவர் ஸ்பெல்ல நீ போடணும். அந்த மாதிரியான பேசர்ஸ் இப்ப உண்மையிலேயே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. நீ இப்பவே சொல்ல, நீ இந்தியாவே எடுத்துக்கோ, பும்ரா விட்டா சிராஜ் இந்த 2 பேரை விட்டேனா உனக்கு அடுத்த பேசர் யாரு? ஹர்ஷித் ராணா, சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் அந்த நல்லா போடுற உம்ரான் மலிக், மயங்க் யாதவ் அந்த பேஸ் போடுறவனா கிளாக் பண்ண மாட்டான். 4 ஓவர் போட்டவனா நிக்கவே முடியல, இன்ஜுரின்னு போய் படுத்துக்கிறான். சோ அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இப்ப அதையுமே அவங்க வந்து ஐபிஎல்ல மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேசஸ்கே பர்சனலா டெஸ்ட் மேட்ச் ஆடணும்ன்ற பிரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. நான் இது வந்து ஒரு பெட்டரன் பேசர் ஆஃப் முகமது ஷமிக்கே இது பொருந்தும்ன்றேன். அவன் இப்ப ரஞ்சி ஆடுறான், ஆனா போட்டுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறான். உன்னோட இது என்னன்னா இருக்குன்னா இந்தியா கம்பேக் பண்ணும், ஆனா டெஸ்ட் மேட்ச்ல ஏன் உன்னை எடுக்கல அப்படின்னா உன்னோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் அவ்வளவு இதுவா இல்ல. நான் வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் த கேமுக்கு தான் ஆனாலும் அவன் 10 கோடிக்கு வித்து போறான் பாத்தியா. இப்ப கூட ட்ரேட் ஆயிருக்கான் எல்எஸ்சிக்கு. இப்ப நான் இவ்வளவு பண்ணாலே என்னோட ஃபிட்னஸ் லெவல் நான் இவ்வளவு இருந்தாலே என்னோட லெவல் வந்து 10 கோடி அப்படி இருக்குன்னா எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி ஆடுறானுங்க. சோ அந்த மாதிரி பேசர்ஸ் யாருமே க்ரூம் பண்றது இல்ல அப்படின்னா நான் சொல்றேன். இது இந்த நேஷன் மட்டும் இல்ல, எந்த நேஷனா இருந்தாலும் அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி வந்து பேசர்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா அந்த ஒரு 135 to 140 பேஸ் மெயின்டைன் பண்ணோம் லாங்கர் ஃபார்மேட்ல. பிளஸ் அதுவும் இல்லாம நீங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதான் மேட்டர். ஏன்னா பிகாஸ் அதுவும் இல்லாம நீங்க ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளையாடுறீங்க இப்போ. ஸோ அதுவே விளையாடி கன்சிஸ்டன்டா உங்களுக்கு திடீர்னு நீங்க லாங்கர் ஃபார்மேட் உள்ள போகும்போது ஒரு லாங் ஸ்பெல் ஒரு நாளைக்கு ஒரு 25-30 ஓவர் போனோம்னா உங்களுக்கு முதுகு பிடிச்சிக்குது, அதான் பிரச்சனை. நீங்க லாங்கர் ஃபார்மேட் ஒரே நாள்ல ஒரு பேசர் வந்து 25-30 ஓவர் போட மாட்டான், ஒரு ஸ்பின்னர் அவ்வளவு போடுவான். ஆனா ஒரு பேசர்னா நான் ஆன் த த்ராட் ஒரு 6 ஓவர் ஸ்பெல் போடணும், ஒரு 12 ஓவருக்கு நான் ஃபீல்ட்ல நிக்கணும், 6 ஓவர் ஸ்பெல் போடணும். நான் இப்ப அவ்வளவு போட்டுட்டோம், இப்ப ஐ எம் ஸ்டாண்டிங் இன் லாங் ஆன், அவன் வந்து அங்க அடிக்கிற அந்த கண்ட்ரி பாயிண்ட் ஆள் இல்லைன்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு கவர் த ஃபீல்டு. சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் லெவல்ஸ்க்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச திஸ் மை பர்சனல் ஒபினியன், ப்ரூவ் மீ ராங், ஐ வில் பி தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். இந்த மாதிரியான ஃபிட்டஸ்ட் அந்த ஃபிட்னஸ் லெவல்ஸ்க்கு பேசர்ஸை ட்ரெயின் பண்றது இல்லையோன்னு தான் நான் சொல்றேன். எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே அப்படிதான் நடக்குதுன்னா என்னோட கருத்து. இல்ல உண்மைதான். அதனாலதானே ஷார்ட்டர் ஃபார்மேட் இன்னும் க்ரோ ஆயிட்டே போகுது, லாங்கர் ஃபார்மேட் வந்து அழிஞ்சிட்டே வருது. ரீசன் அதுதான். அவ்வளவுதான். அதனாலதான் ஆடம் தாம்பாவே அவங்க டெஸ்ட் மேட்ச்ல இறக்கிறதுக்கு பயப்படுறாங்களே. அதுதான். சோ பேசிக்கலி ஓகே, நம்ம அப்புறம் இங்கிலாந்து ஸ்குவாட் போலாம், டைம் ஆகுது. அவங்களோட பேட்டர்ஸ் பார்த்தோம்னா ஹாரி புரூக், ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஜோ ரூட். அதே அவங்க வந்து அந்த இங்கிலாந்து ஸ்குவாட்க்கு அப்புறம் அவங்க பெருசா ஒன்னும் மாற்றம் எல்லாம் கொண்டு வந்ததா இல்ல. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஒரே ஒருத்த மட்டும் எக்ஸ்ட்ரா 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க. ஒன்னு பென் ஸ்டோக்ஸ், ஜேக்கப் பெத்தல், அவங்க 2 பேர் ஓகே. வில் ஜாக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, கஸ் அட்கின்சன் இருக்கான். இந்த 2 பேர் வந்துட்டு புதுசா. கஸ் அட்கின்சன் ஆல்ரெடி இது, வில் ஜாக்ஸ் வந்து இந்த லாங்கர் ஃபார்மேட் ஆஃப் த கேம்ல ப்ரூவ் ஆனா எனக்கு தெரியல. ஓகே, ஆனா எப்படி அவனை ஆட வைக்க போறது கிடையாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுதான் ஆமா. அப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தோன்னா ஒல்லிபோவ விக்கெட் கீப்பர்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு கீப் பண்ண போறது ஏதோ ஜேமி ஸ்மித் தான், அதான் நடக்க போகுது. பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலி இவங்களோட பவுலிங் லைனப் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட இவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் கார்ஸ், ஜாஸ் டங், மேத்யூ பாட்ஸ், மார்க் வுட், ஷோயப் பஷீர். இவங்களோட பேசர் குவாட்ரேட் எதுவா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? யாரு? ஏதோ மார்க் வுட். ஆமா இப்போ இன்ஜூரிஸ்க்கான ஆமா. பட் அதான் அப்ப ஈஸியா கஸ் அட்கின்சன் உள்ள வந்துருவானே. கஸ் அட்கின்சன் கூட போலாமே. கஸ் அட்கின்சனோ பிரைடன் கார்ஸோ அது ஓகே, ஏன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் கஸ் அட்கின்சன் அவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மார்க் வுட் இல்ல அப்படின்னா நான் அவங்க வந்து பிரைடன் கார்ஸ் தான் ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சோ படத்துல வந்து they will not take that risk. அந்த ஒரு பியூர் பவுலர் தான் போனோம், அவங்களுக்கு அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு இது வேணும் அப்படின்னு தான் பாப்பாங்க. சோ அதான் நடக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நீ 11 சொல்லு எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுதான். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாக் கிராலியும் பென் டக்கெட் தான் ஓபன் பண்ணுவாங்க. இந்தியா சீரீஸ்ல ஓபன் பண்ணாங்க. ஓகே, சோ ஒன் டவுன்ல வந்து ஐ திங்க் ஹாரி புரூக்,
4ல வந்து ரூட், 5ல வந்து ஆலி பாப், 6 வந்து ஜேமி ஸ்மித், 7 வந்து ஸ்டோக்ஸ் வந்து ஐ திங்க் சாரி 5ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் 5 வந்து ஆர்டர் மாத்திக்கலாம். நீ அப்படி பார்த்தா எனக்கே ஒரு இது இருக்கு. நம்பர் 3 ஒன்லி பாப் ஆடுவேன், நம்பர் 5 ஹாரி ப்ரூக் ஆடுவேன். எனக்கே அது இருக்கு. ஓகே சொல்லு. 7 வந்து ஸ்டோக்ஸ், 8 வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், 9 வந்து இவன் பஷீர், 10 ஜாஷ் டங், 11 வந்து பிரைடன் கார்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்வுட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் வந்து ஆட மாட்டாரு. சோ அதனால சோ அதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்டட் சைடா தெரியுறாங்க மோர் தென் ஆஸ்திரேலியா. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்களோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங்கை விட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா பிகாஸ் ஓப்பனிங் அவங்களுக்கு ஓப்பனிங் அதான் சொல்றோம். ஓப்பனிங் வந்து ஸ்டார்டடா இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் ஓப்பனிங் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓப்பனிங்ல கன்ஃபார்மா இவங்க 2 பேரும் ஒரு 100 to 150 பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு குத்துனா அதாவது பேஸ் அண்ட் பவுன்ஸ், அதாவது ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்த் விக்கெட்ல அது இவங்களால பண்ண முடியுமான்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பிகாஸ் பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி அந்த பிஜிடிலே நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 2 days வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து லிட்டரலா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க 2 டீம்லயுமே போன பிஜிடில. ஸோ அதனால எப்படி அவங்க தாக்கு பிடிக்க போறாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அங்க இவங்களால ரன் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படி? ஏன்னா நீங்க இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்ல நீங்க இங்கிலாந்து விளையாடுனது வந்து ஒரு பேட்டிங் பிட்ச், பரம பாட்டா விக்கெட்டா கொடுத்தீங்க எல்லா இதுலயுமே எக்ஸப்ட் லார்ட்ஸ் அண்ட் ஓவர்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பிட்ச்ல ஆடிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேஸ் அண்ட் பவுன்சி விக்கெட்ல உங்களால மூவ்மெண்ட் அதிகமா விக்கெட் கிடைக்கக்கூடிய ஒரு பிட்ச்ல அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் நான் வந்து கேட்கறேன். அதுலயும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஸ்திரேலியால விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆப்டஸ்ல தான் நடக்க போகுது, வேக்கால நடக்கல. ஆப்டஸ்ல தான் நடக்க போகுது. இல்ல ஆப்டஸ்மே பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா இருக்குமே. இல்ல நான் சொல்றேன் இது நடக்க போகுதுன்னு சொல்றேன். ஓகே, ஏன்னா அந்த பிட்ச் மோஸ்ட்லி அவங்களோட அந்த 5 வென்யூஸ் அதுவா தான் இருக்கும். திரும்ப வாக்கா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெர்த்லனா இனிமே ஆப்டஸ்ல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளா சொல்லிருக்கேன் இந்தியாவுக்கும் அதே அளவு பண்ணி தொலைங்கடா அப்படின்னு. ஒரு 5ல இருந்து 6 டெஸ்ட் சென்டர் வச்சுட்டு மத்ததெல்லாம் குவாஹாட்டில இந்தியாவே டெஸ்ட் ஆனது கிடையாது. 6-7 டெஸ்ட் சென்டர்ஸ மட்டும் வச்சுட்டு 5 ஸ்டேடியம் சரி விடுங்க, அது அவங்களோட தீர்மானம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, சோ அதான் சொல்றேன். இப்போ இங்கிலாந்து ஐ திங்க் இத ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுமே ஐ திங்க் நான் எட்ஜ் வந்து இங்கிலாந்துக்கு தான் கொடுப்பேன். ஐ திங்க் இங்கிலாந்து வில் ஏசுரோ அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா பேஸ் அட்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரு, பிரைடன் கார்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜாஷ் டங், ஈவன் கஸ் அட்கின்சனும் கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. மேத்யூ பாட்ஸ் இல்லைன்னா கஸ் அட்கின்சன் அவங்க கூட ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இது மொத்தத்துல இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா பவுலிங் வர்சஸ் இங்கிலாந்து பேட்டிங், இதுதான் வந்து ஒரு சீரீஸோட இதா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து எட்ஜ் கொடுக்குறீங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு? ஏன்னா கம்மின்ஸ் இல்ல, லைக் கம்மின்ஸ் நல்ல கேப்டன் இல்லன்னு சொல்லல, பட் ஸ்டீவ் ஸ்மித் தான்டா அவங்களோட கேப்டனாவே இருந்தான். அந்த பால் டாம்பரிங் ஸ்கேண்டல் முன்னாடி வரைக்கும் அவன் தான்டா இருந்தான். அவனோட கேப்டன்சி எல்லாம் ஒரு क्वेश्चन எனக்கு கிடையாது. இல்ல क्वेश्चन இல்ல, என்ன சொல்றேன் அதான் அந்த டிஃபரன்ஸ் வந்து மேக் பண்ணி இப்போ ஈவன் தோ இவங்களுக்கு கம்மின்ஸ் அண்ட் ஹேசல்வுட் இல்லனாலும் ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி ஆஸ்திரேலியாக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். Maybe I'll put it this way. சொல்லு பரவாயில்ல. அதாவது இங்க ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி விட மோர் தென் ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் தான் இங்க ரிக்வயர்மெண்டா இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு பேட்டிங் தானே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நீங்க அபுஷேனை வந்து ஓப்பனிங்ல விளையாட வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு உங்க பேட்டிங் வேணா ஒன்ஸ் அந்த டேவிட் வார்னர் லெஃப்ட் அப்படின்றது. ஸோ இங்க ஸ்மித் மோர் கேப்டன் பேட்டர்ன் தான் தேவைப்படுது இங்க, அதுதான் பிரச்சனை. அவரு கண்டிப்பா பண்ணி ஆகணும் 2 இன்னிங்ஸ்லயும். அதுதான் சொல்லு. How well is Scott Boland and Mitchell Starc are going to be used in this first match is going to decide Australia's future. I'll put it this way. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது அந்த 3வது பேசற அவங்களால நம்ப முடியாது. பீட் பிரெண்டன் டகட், பீட் ஷான் அபர்ட், அவனை எவ்வளவு லாங் ஸ்பெல்ஸ் போட முடியும்லாம் தெரியாது. How well, இது ஆப்வியஸான இதுதான். மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஸ்காட் போலண்ட் எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணப்படுறாங்களோ, இன்க்ளூசிவ் ஆஃப் நாத்தன் லியான். நீ வந்து என்னதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு பேசர் ஃப்ரெண்ட்லி பிட்ச் ஸ்பின் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நாத்தன் லியான் கேன் எக்ஸாக்ட் பவுன்ஸ் ஃப்ரம் தட் பிட்ச்.
மைண்ட் யூ. இந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய திறமை வந்து நாத்தன் லியான் கிட்ட இருக்கு. சோ நாத்தன் லியானோட அந்த ஒரு 15 ஓவர் ஆஃப் தட் 90 overs in that first day, and then how long கூட வேண்டாம், how well is that spells of new ball spells of Scott Boland and இவன் மிச்சல் ஸ்டார்க் எப்படி இருக்க போதோ அதை பொறுத்துதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும்னு தோணுது. நீ இங்கிலாந்துக்கு எட்ஜ் கொடுத்த, ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித் will use these three ace bowlers according to him. நான் ஆஸ்திரேலியாக்கு எட்ஜ் கொடுக்கல, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா ஆகும்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நல்ல கான்டெஸ்டா இருக்கும். என்னதான் நீ சொன்னாலும் பெண்டக் அவங்க பேஸ்பால் அப்ரோச் தான் போறாங்க. நீ இங்கிலாந்துல எல்லாம் பேஸ்பால் அப்ரோச் எல்லாம் போனேன்னா அதுக்கும் மிச்சல் ஸ்டார்க், நீ பேஸ்பால் அப்ரோச் போன தடவை ஆஷஸ் வந்து இங்கிலாந்துல ஆஸ்திரேலியா நடக்கும் போது என்ன நடந்தது தெரியும்ல, ஃபர்ஸ்ட் பால் மிச்சல் ஸ்டார்க் ரோரி பர்ன்ஸ் விக்கெட். நீ என்ன வேணா அடிடா, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா மிச்சல் ஸ்டார்க்கு எதிரா ஐ எம் ஸ்டில் அவனோட டாப் ஆஃப் த கேம்ல இருக்கான் மிச்சல் ஸ்டார்க்கு. அவன் டெஸ்ட் கிரிக்கெட்னா இப்ப கூட ஏஸ் பவுலர் 145 கிளாக் பண்ணக்கூடிய பவுலரா இருக்கான். அது நான் சொல்றேன், மிச்சல் ஸ்டார்க்கு ஃபிட்டா இருக்கா. ஸ்காட் போலன்லாம் நீங்க ஒரு காயின் ஒரு பிச்சுல போட்டனா அந்த பிச்சு அதே இடத்துல போட்டுனே இருப்பான். அந்த ஹிட் டெக் லைன் அண்ட் லென்த் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அவனுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேசரும் இந்த 2 பேசர் அண்ட் தட் ஸ்பின்னர் நாத்தன் லியான் will come out good. பட் ஈவன் தோ தே கம் அவுட் குட், அவங்களோட பேட்டிங் லைன் அப் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு குட்டா அமைய போகுதுன்றது தெரியாததுனால ஜஸ்ட் லேண்டிங் ஆன் திஸ் டிரா. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் டிரான்னு சொல்றேன். அதனால ஓகே, அதாவது டிரான் சொல்ற இருக்கட்டும், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து லாங்கர் ஃபார்மேட்ல போறோம்னா உங்களுக்கு அதாவது ஒரு 5 குவாலிட்டி, அதாவது 5 ஃபுல் டைம் பவுலர்ஸ் இருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் தான் நான் சொல்றேன். பிகாஸ் இப்போ அதுல 2 பேர் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் முதல் டெஸ்ட் விளையாட போறது கிடையாது. ஓகே, சோ அதனால ஐ திங்க் ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பட் மறக்காதீங்க அவங்க கிட்டயும் ஒரு நல்ல டீசன்ட் போலிங் அட்டாக் இருக்கு. ஏன்னா இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பிரைடன் கார்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படி நடக்க பூந்து விளையாடுவாரு. ஓகே, அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த ஒரு ஸ்டிக்கி பவுன்ஸாலே கொஞ்சம் த்ரெட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். திருப்பி கேக்குறேன், how long can Jofra Archer bowl with his injuries? How long can he bowl? Maximum ஒரு 4-5 hours போடுவானா அந்த த்ராட். அந்த லாங் ஸ்பெல் அவனால போட முடியுமா? ஒன்னு பிரைடன் கார்ஸ் அன்ப்ரூவன், ஜாஸ் டங் 2 பேரும் அன்ப்ரூவன். ஆஸ்திரேலியால எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. சோ இந்த ஒரு பவுலிங் லைனா நீ ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்பி போலாம், எனக்கு புரியுது. அவனோட பேஸ் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஓகே, பட் நான் என்ன சொன்னேன், ஸ்காட் போலண்ட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் both can bowl 140 consistently. Okay, they can bowl 140 consistently, but how accurate as Scott Boland இருக்குமா தெரியாது. as accurate as swing moment as swing as மிச்சல் ஸ்டார்க் இருக்குமா தெரியாது. சோ அதனால பவுலிங் எட்ஜ் எல்லாம் இவ்வளவு எல்லாமே காம்பன்சேட் ஆகுதுன்னு தான் சொல்றேன். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வந்து இங்கிலாந்தோட பவுலிங் அப்படி காம்பன்சேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். சோ நான் அதனாலதான் நான் டிரா கொடுத்தேன். லலித் நீ என்ன நினைக்கிற? எதுவுமே புரியுது. ஏன்னா போன வாட்டி வந்து ஆக்சுவலா அவங்க 4-0 ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க தெரியுமா இந்த சீரீஸ் ஆஸ்திரேலியால 2020. அப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது. அப்ப ஆக்சுவலா அவங்களுக்கு பேட்டிங் லைனப் செட்டில்டே கிடையாது இங்கிலாந்துக்கு. ஓகே, ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா அவங்க ஒரு நல்ல பேட்டிங் லைனை போட வராங்க. பிளஸ் அன்புருவனா இருந்துட்டு போட்டாங்க. அப்படி பார்த்தா 2018-19 நம்ம பிஜிடி சீரீஸ் விளையாடுவோம் தெரியுமா, அப்படி பார்த்தா பும்ராக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஐ திங்க் முகமது ஷமிக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. அங்க போயிட்டு இந்தியா டாமினேட் பண்ணாங்கல்ல, அதுதான் சொல்றேன். சோ இப்பயும் மோஸ்ட் லைக்லி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பத்திக்குள்ள மட்டும் இருப்போம், நம்ம இந்தியா வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல சொல்றேன், அப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுனாங்க பும்ராவை ஷமிலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் இஷாந்த் சர்மா இல்ல, ஐ திங்க் இவரு புவனேஸ்வர் குமார் கூட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல விளையாடுனாரு. சரி, ஓகே, நம்ம திருப்பி அடுத்த மேட்ச் கூட போலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்லு லலித். இல்ல ஓகே, சோ இப்போ என்னோட ஒப்பீனியன் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு சொல்லணும்னா, நான் வந்து எப்பவுமே லாங் சீரீஸ்னா கண்டிப்பா ஒரு மேட்ச் வச்சு டிரா ஆயிடும். இதர் மழை வந்துடும், இல்ல 2 டீமுமே என்ன சொல்ல ஒண்ணு ஃபைட் பண்ணி ஒரு டிராப் போயிடுவாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்குமே ஒரு எனர்ஜி இருக்காது. பெரிய சீரீஸ்லாம் நடக்குது அப்படின்னா 5 மேட்ச் நடக்குது, அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் ஓடி சீரீஸ்ல கூட 7 மேட்ச்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க எனக்கு இந்த சீரீஸ்ல எனக்கு இன்ஸ்டிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் கூட டிரா ஆகாது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆஸ்திரேலியன் ரெயின் எப்படின்னு தெரியல, ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ரெயின் வந்து மேபி ஒரு மேட்ச் டிரா ஆகலாம், ஆனால் 2 டீமும் விளையாடி ஃபைட் பண்ணி டிரா ஆகாதுன்னு தான் தோணுது.
நான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு தான் ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுக்குறேன். சீரீஸ்லயே வந்து நான் இங்கிலாந்துக்கு தான் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். எனக்கு 3-2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்னும் டு பி ஃபேர் வந்து இங்கிலாந்து அந்த மாதிரி அடிச்சு லாஸ்ட் மேட்ச் வந்து முடியும். இது சும்மா பேட்டர்ன்ல எல்லாம் சொல்லல, எனக்கு இன்ஸ்டிங்ஸ் இப்படி தான் சொல்லுது. 2 டீமும் ஃபைட் பண்ணி லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு மேட்ச் ஞாபகம், எனக்கு ஒரே ஒரு சீரிஸ் ஞாபகம் இருக்கு. சாரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. என்னன்னா அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்தியா ஒரு சீரிஸ் ஆடுவாங்க. அப்ப வந்து 2-2 அப்படியே அவங்க எவன் செகண்ட் பேட்டிங் ஆனா அவன் தான் வின் பண்ணினே இருப்பான். அப்ப அந்த சீரிஸ் மாதிரி சொல்லணும் இருக்க. ஆமா, இல்ல எனக்கு இந்த சீசன் ப்ரெடிக்ஷன் தான், நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டா போச்சு. ஒரு சிலது தப்பாவும் போயிருக்கு. பட் அதான் சும்மா இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்க 2 பேரும் வந்து அதான் சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கந்தேஷ் டிராவுன்னு சொல்றோம், நானும் ஸ்ரீனிபுரம் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொல்றோம். இப்போ ஓவராலா சீரிஸ் ப்ரிவியூ வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் வரல, பட் வந்தாலும் நமக்கு பெரிய சான்ஸ் இல்லை. என்ன கம்மின்ஸ் அண்ட் ஹேசல்வுட் உள்ள வர போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பேட்டிங்ல யாராச்சும் மேபி சொதப்பனா லைக் பார்க்கலாம். மெக்ஸ்வீனிலாம் ஸ்குவாட்லேயே கிடையாது. கான்ஸ்டஸ் மேபி எடுத்துட்டு வருவாங்க ஓப்பனிங் யாருமே இல்லை அப்படின்னா. இது இல்லாம பெரிய சான்சஸ் இருக்காது. இங்கிலாந்து வந்து இந்த ஸ்குவாட் வந்து 5 மேட்சஸ்க்கு இதே ஸ்குவாட் தானே. ஆமா, அது வந்து தனியா மென்ஷன் பண்ணல. ஏன்னா கிரிக் பஸ்ல ஆஸ்திரேலியாக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்குவாட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து வந்து ஓவராலா எல்லா ஸ்குவாட் அப்படின்னு நம்ம தான் போட்டுருந்தாங்க. ஆகஸ்ட்ல இந்த ஸ்குவாட், அதாவது 5 மேட்ச் சீரிஸ்க்கு ஆகஸ்ட்ல வந்து ஸ்குவாட் விட்டாங்க. அதான் ஆமா சோ அதுதான். சோ இப்போ உங்களோட சீரிஸ் ஓவராலா சீரிஸ் யார் ஜெயிப்பாங்க, எப்படி ஸ்கோர் லைன் எப்படி போகும்? நான் வந்து 3-2 இன் ஃபேவர். நான் வந்து 2-2 சொல்றேன். நான் வந்து மொத்த சீரிஸ்மே டிரான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா 2-2 நான் சொல்றேன். எங்கெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தனா பிரிஸ்பேன்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க. ஏன்னா கமின்ஸ் வரானோ இல்லையா ஹாசல்வுட் வந்துருவான். அப்ப அந்த தேர்ட் பேசர் அவங்களுக்கு வருது. செகண்ட் டெஸ்ட் பிரிஸ்பேன் தான். அதான் அப்போ ஓகே. அதான் அப்புறம் பிங்க் பால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆஸ்திரேலியா. நீ அதை எழுதி வச்சுக்கோ. அடிலைட் வந்து பிங்க் பால் இல்ல, அதுதான் இந்த சீரீஸ்ல வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஏன்னா டாமினேட்டிங்கா இருக்காங்க, எல்லாமே ஜெயிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல அது ஒரு ஷாக்கரா இருக்கும். பிங்க் பால்ல இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணுவாங்க. இந்த சீரீஸோட ஒரு என்ன சொல்றது கீ ஈவெண்டா அது இருக்கும்னு என்னோட ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம். ரெண்டாவது மேட்ச் தான்டா பிங்க் பால். இல்ல ரெண்டாவது பிரிஸ்பேன், மூணாவது வந்து அட்லைட். பிரிஸ்பேன்ல பிங்க் பால் ஆடுறாங்க. பிரிஸ்பேன்ல பிங்க் பால் ஆடுறாங்க. இல்ல பிரிஸ்பேன்ல தான் பிங்க் பால் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க பிரிஸ்பேன்ல தான் பிங்க் பால் ஆடுனாங்க. இதுல டைம் போட்டிருக்கு 9:30 AM ஸ்டார்ட்னு போட்டிருக்கு. சோ பிரிஸ்பேன்ல தான் அவங்க பிங்க் பால் ஆடுறாங்க. ஜஸ்ட் செகண்ட் நான் பாக்குறேன். சரி, பிரிஸ்பேன்ல தான் கரெக்ட். அதுதான் பிங்க் பால் டெஸ்ட் வந்து பிரிஸ்பேன்ல. ஓகே, அப்ப மேபி இஃப் திஸ் இஸ் தி கேஸ் பிரிஸ்பேன்ல கன்ஃபார்ம் ஆஸ்திரேலியா வின். அவங்க கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இதுவா இருக்கும். பிங்க் பால் டெஸ்ட் நான் அப்படி சொல்றேன். அடிலைட்ல இப்ப ப்ரோ சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா வந்து பிங்க் பால்ல இங்கிலாந்து பேசஸும் நல்லா போடக்கூடியவங்க தான். சரிடா, ஓகே. திருப்பி சொல்றேன்டா, ஹாசல்வுட், ஸ்டார்க், ஸ்காட் போலன்டா. அவங்க இதுல நீ ஜோஃப்ரா ஆர்ச்சரை வச்சு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் கார்ஸ், அப்புறம் அந்த மார்க் குட் ஃபிட் ஆயிட்டானா ரெண்டாவது டெஸ்ட் வச்சுக்கோடா. யாரா வாய்ப்பு இருக்குன்னா சொல்றேன். பாருங்க இதே மாதிரி சரிடா, நான் என் ஒப்பீனியன் சொல்றேன்டா. நான் என் ஒப்பீனியன் சொல்றேன். லெட் மீ ஸ்பீக் மை ஒப்பீனியன். கேபால ஆஸ்திரேலியா ஆர் கோயிங் டு எஸ் த்ரூ. ஓகே, அப்புறம் இதுல பார்த்தனா ஓகே மேபி இட்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன், இங்கிலாந்து வந்து அடிலைட்ல. அப்ப பிங்க் பால் அடிலைட்ல இல்லன்னா நான் இங்கிலாந்து சொல்றேன். அதுக்கப்புறம் ஏன்னா அடிலைட்ல அந்த ட்வைலைட் பீரியட்ல ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றதுனாலதான் நான் வந்து இங்கிலாந்துக்கு அந்த இது கொடுக்காம போனேன். பட் லைக் ஓகே, திருப்பி இப்ப ரெட் பால் தான் ஆடுறாங்க அப்படின்னா ஓகே. இப்பதான் எனக்கு வந்து மெல்பர்ன் அண்ட் சிட்னில ஆப்வியஸ்லி நான் இங்கிலாந்துக்கு தான் நான் தரப்போறேன். மெல்பர்ன் இஸ் a very curious case. ஏன்னா 2 பேருக்குமே பவுலிங் நல்லா இருக்க போது. 2 பேருக்குமே பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியாவோட இங்கிலாந்து சார்ட்டடா இருந்தாலும் ஆஸ்திரேலியா will have a better bowling than இங்கிலாந்து தான் எனக்கு இன்னும் ஃபீல் ஆயிட்டே இருக்கு. மெல்பர்ன் எனக்கு சத்தியமா சொல்லவே தெரியல இப்ப வரைக்கும். ஈவன்லி போயிட்டு இருக்கு. சண்டே சொல்ற மாதிரி பார்த்தா அப்போ வந்து இங்கிலாந்து 2-1 லீடு போயிடுவாங்க. லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து டிரா பண்ணுவாங்கன்னு சொல்ல வர. நான் சிட்னில இங்கிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அதான் சிட்னில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரா. அதுதான் இப்போ வந்து சிட்னி தான் லாஸ்ட் டெஸ்ட். நீ சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உனக்கு டிரா. உன்னோட ஒபினியன் தான் சொல்றேன், உன்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரா ஆயிடும். செகண்ட் டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா அடிப்பாங்க. தேர்ட் ஃபோர்த் ரெண்டுமே இங்கிலாந்து அடிப்பாங்க. சோ 2-1 லீடு போயிட்டு நான் மெல்பர்ன் நான் என்ன சொல்லவே இல்ல. மெல்பர்ன் நான் என்ன சொல்ல, ஃபோர்த் டெஸ்ட் தான் மெல்பர்ன். எனக்கு அதுதான் கியூரியஸா இருக்கு. அது என்ன நடக்கும்னு என்னால பிரெடிக்டே பண்ண முடியல. இங்கிலாந்து மேபி நான் இந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நான் வந்து ஆஸ்திரேலியாக்கே நான் தரேன். சோ இட்ஸ் கோயிங் டு பி 2-2. நான் சொன்ன மாதிரி 2-2 தான் இருக்க போகுது.
எனக்கு மெல்பர்ன் டெஸ்ட் தான். தட் டெஸ்ட் வில் டிசைட் ஹவு த சீரிஸ் இஸ் கோயிங் டு கோ. ஏன்னா சிட்னி டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஷோயப் பஷீர்லாம் வச்சு அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அது பாதி சப்கான்டினென்ட் விக்கெட், பாதி ஆஸ்திரேலியன் விக்கெட். அது அது அப்படி கரெக்டா பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது இங்கிலாந்து. ஆனா மெல்பர்ன், ஹவு மெல்பர்ன் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி இஸ் கோயிங் டு டிஃபைன் த சீரிஸ். ஓகே, எனக்காக நான் தான் சொன்ன மாதிரி நான் வந்து நான் ஸ்டில் ஸ்டிக் ஆன் வித் அந்த 3-2 தான். அதான் நான் சொன்ன பேட்டர்ன். பட் அதான் அகைன் எனக்கு நீ மெல்பர்ன் டெஸ்ட் கியூரியஸா இருக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு இந்த பிரிஸ்பேன் டெஸ்ட், பிரிஸ்பேன் பிளஸ் பிங்க் பால், ஆஸ்திரேலியா பிங்க் பால்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க, பிரிஸ்பேனாலும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு வெளியில வந்து நான் சொல்றேன், இது மேபி அப்போனா வந்து இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா, இந்த தான் ஒன்னு ஃபுல் ஆஸ்திரேலியா சைட் டாமினேட்டிங்கா போயிடும். பட் இல்லனா மேபி நான் சொல்ற மாதிரி இப்போ பிங்க் பால் இங்கிலாந்து அடிப்பாங்க அப்படின்னா அது அகைன் என் ப்ரெடிக்ஷனுக்கு வெளியில தான் வரும். பட் பரவாயில்ல, இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி ஹாப்பி. ஸோ 1-1 அப்படின்னு சொல்லிட்டு சரி, இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சுட்டு திரும்ப செகண்ட் டெஸ்ட் இங்கிலாந்து ஜெயிச்சாங்களா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்ல அகைன் ஆஸ் யூஷுவல் ஆஸ்திரேலியாவே பிங்க் பாலும் அவங்களுக்கு தான், பிரிஸ்பேனும் லைக் அவங்க கன்னும் என்னதுதான் பொண்ணும் என்னதுதான்ற மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா அகைன் அப்போ ஆஸ்திரேலியா ஜெயிச்சு திரும்ப நீ சொன்ன மாதிரி தேர்ட் டெஸ்ட் வந்து சிட்னில இங்கிலாந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அகைன் தேர்ட் டெஸ்ட் தானே, சரி தேர்ட் டெஸ்ட் அட்லைட்ல இங்கிலாந்து கொடுக்கலாம். அகைன் லாஸ்ட் வந்து இங்கிலாந்து கொடுத்தோம்னா அந்த மெல்பர்ன் டெஸ்ட் மறுபடியும் எப்படி போகுது அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணும். சோ யா ஓகே. ஆக்சுவலா நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து அவங்களோட அந்த மெயின் 2 பவுலர்ஸ், அந்த ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் இல்லாதது ஒரு டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்கிலாந்து வின் பண்ணி 1-0 போயிடுவாங்க. ஓகே, செகண்ட் டெஸ்ட் கூட பிங்க் பால் எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி அவங்க ஆர்ச்சர் இல்ல. ஓகே, அதுதான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா போன வாட்டி அவங்களுக்கு பவுலிங் அட்டாக் சரியால, பிளஸ் பேட்டிங் என்ன அந்த அளவுக்கு செட்டா கிடையாது. பிங்க் பால் டெஸ்ட்டுமே நான் வந்து ஒரு 50-50 எட்ஜ் தான் நான் கொடுப்பேன். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி கட்டாதீங்க, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஆல்ரெடி இதே பிரிஸ்பேன்ல தான் அவங்க தோத்து இருக்காங்க பிங்க் பால் டெஸ்ட்ல போன ஹார்ட்லி ஒரு 1.5 years பேக். ஓகே, சோ அதனால அதுவுமே நான் வந்து 50-50 தான் கொடுப்பேன். அண்ட் ஆடிலைட் மோரார்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 2 days கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஈஸியா ஆயிடும். ஸோ இங்கிலாந்து ஐ திங்க் அந்த ஒரு பேட்டிங் விக்கெட்ல ஈஸியா டாமினேட் பண்ணிடுவாங்க ஆட்லைட்ல. அண்ட் அகைன் நீங்க மெல்பர்ன் வந்தீங்கன்னா அங்கேயுமே வந்து 50-50 எட்ஜ் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் கம்ப்ளீட்டா வந்து ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா நான் ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் இங்கிலாந்து தே டு ஹேவ் ஒரு டீசென்ட் பேஸ் அட்டாக், பட் ஸ்டில் அன்ப்ரூவன். அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, ஐ திங்க் யாருமே விளையாண்டது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால இதுக்கு முன்னாடி அந்த இங்கிலாந்து பேசஸ். ஸோ ஒன்லி திங் இஸ் அன்ப்ரூவன், அதுதான். பட் அப்படி பாத்தீங்கன்னா வந்து மறுபடியும் அதான் சொல்றேன், 2018 அகைன் இந்தியா வந்து ஒரு 3-4 அன்ப்ரூவன் பேசஸோட தான் போனாங்க. பட் ஸ்டில் தே ஃபீல் த சீரிஸ், அதான் சொல்றேன். இருங்க அதான் சொல்றேன், மெல்பர்ன் அண்ட் சிட்னில அகைன் ஏஸ்ரூ பண்ணிடுவாங்க இங்கிலாந்து. 2-1 இங்கிலாந்து. 2-1 இங்கிலாந்து 2 மேட்ச் டிரா ஆகுமா? இல்ல கேக்குறேன், உங்க ஒப்பீனியன் தான். நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுவுமே வந்து ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. நானுமே வந்து நான் வந்து போல்டா நான் 3-2 வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இப்போ ஏன்னா ரொம்ப இந்த T20 மேட்சே 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, பட் டெஸ்ட் மேட்ச்னும் போது ஒரு டே பெஞ்சுச்சுனா கூட 4 நாள்ல முடிக்க கிளைமேட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கிளைமேட் கொஞ்சம் வேரியா இருக்கும். ஆமா, அதுதான். சோ தெரியல, ஓவராலா நம்ம தான் கண்டிப்பா முடிஞ்சோடனே ஒரு ரிவ்யூ போடுவோம், அது ஓகே. பட் நடுவுலயுமே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் கண்டிப்பா. அதுல இருந்து இப்போ ஆஸ்திரேலியா டாமினேட்டிங்கா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல 3 டெஸ்ட் ஜெயிச்சாங்க, இல்ல இங்கிலாந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னா அதுல இருந்து இன்னொரு டீம் கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது வீடியோ கண்டிப்பா நடுவுல போடுவோம். சோ ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம். லாஸ்டா நம்ம ஆஷஸ்ல ஒரு பெஸ்ட் 11 அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு 11 சொல்றதை விட ஓவராலாவே இந்த பொசிஷனுக்கு யாரு அப்படின்ற மாதிரி நம்ம சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு 11 மாதிரி போடலாம். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கம்பைன் 11. கம்பைன் 11 தான். நம்ம எப்பவுமே வந்து எனக்கு இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாட்டி டிஃபரெண்டா வந்து 3 பேரும் சேர்ந்து ஒரு 11 ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 11 இருந்தா கண்டிப்பா பெஸ்ட் ஆஷஸ் சொல்லிட்டு. சோ ஓபனிங் ஓபனர் நான் சொல்றேன். ஓபனிங் ஸ்ட்ரைக்ல யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க ஸ்ட்ரைக்ல அலைஸ்டர் குக். ஓகே, உங்களுக்கு ப்ரோ? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரைக்கர்ல இவரு ஸ்ட்ரைக்கரே உங்களுக்கு யாரா ஒபினியன் சொல்லுங்க. நான் 3 பேர் ஃபிக்ஸ் ஆகி அந்த ஒரு பிளேயர்ல ஃபிக்ஸ் ஆகும், அதுக்காக சொல்றேன். ஓகே, நானும் அலிஸ்டர் குக்கோட போறேன். நீங்க சொன்னீங்கன்றதுனால இல்ல, பட் கண்டிப்பா அலிஸ்டர் குக்க வந்து எப்படி சோ நான் கோட்ங்க இஸ் a goat in Ashes series அதான் சொல்றேன். ஆமா, சோ கண்டிப்பா அலிஸ்டர் குக் வந்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் ஸ்ட்ரைக்கர்
கீட்டன் ஜெனிங்ஸ் சும்மா அதெல்லாம் இல்ல. நான் ஸ்ட்ரைக்கர் வந்து நான் சொல்றேன் டேவிட் வார்னர். நீங்க சொல்லுங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வார்னர் அண்ட் யாரு டான் பிராட்மன் ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன். பார்த்ததுல இருந்து சொல்லு, பார்த்ததுல இருந்து சொல்லு, பார்த்ததுல இருந்தே நான் சொல்றேன் from 2000 கேட்டகரி வந்து from 2000. ஓகே. அப்ப நான் இல்ல, பட் அப்படி பார்த்தா நம்ம நிறைய லெஜெண்ட் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல, இந்த 21st செஞ்சுரிக்கு மட்டும் ஓகே. நம்ம 2005 பார்ன், அது ஒரு 5 வருஷம் முன்னாடி தானே. சோ இந்த என்ன சொல் 21st செஞ்சுரியில இருந்து நம்ம வச்சோம்னா ஓகே, அப்போ வந்து டேவிட் வார்னர் தான். எனக்கு டேவிட் வார்னர். ஓகே, எனக்கு வந்து நான் இவரு ஜஸ்டின் லாஞ்சரோட போறேன், நான் ஸ்ட்ரைக்கர். ஓகே, ஜஸ்டின் எனக்கு ஓகே ஓகே. லாங்கரா வார்னரா? நான் வார்னர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாங்கர்லாம் நான் பெருசா பார்த்தது இல்ல. ஏன்னா அவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஆஷஸ் சீரிஸ் லாங்கர் நீங்க சொல்ற லாங்கர் ரைட் ஹேண்டரா? லெஃப்ட் 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 மறுபடியும் லெஃப்ட். அதான். சோ அப்ப எப்படி சொன்னாலும் நான் இப்போ நீங்க லாங்கர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே லாங்கர் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். மறுபடியும் அப்போ நாங்க அதுக்கு வந்து டேவிட் வார்னர், ஏன்னா நாங்க மெஜாரிட்டி 2 பேர் டேவிட் வார்னர் சொல்றோம். சோ எனக்கு தெரிஞ்சு அலாஸ்டர் குக் அண்ட் டேவிட் வார்னர். பட் அதான் உங்க ஒப்பீனியன் நாங்க வந்து இது பண்ணல. அதனால தான் சொன்னேன், 3 பேர் ஃபிக்ஸ் பண்ணா மெஜாரிட்டி எந்த பிளேயர் சொல்றோமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் வார்னர் சொல்லிருக்கீங்க, நான் லாங்கர் சொல்றேன். ஆமா ஓகே ஃபைன். சோ தேர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான கேஸா இருக்கு. கேபியா ஜோ ரூட்டான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது ஜோ ரூட். ஆனா கேபி ஹஸ் டன், கெவின் பீட்டர்சன் ஹஸ் டன் வண்டர்ஸ். ரிக்கி பாண்டிங் ஆர்பி. ஆமாண்டா, அது வேற. நான் ஆனா ரிக்கி பாண்டிங் நான் பார்த்ததே இல்லையே, நான் அப்படி சொல்லி தப்பிச்சிருவேனே. ஓகே ஓகே. எனக்கு ஜோ ரூட்டா கேபியான்னு தெரியல. ஏன்னா மிச்சல் ஜான்சன் அந்த 2013 சீரீஸ்ல ப்ரோ கெவின் பீட்டர்சன் ஒரு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 5 நம்பர் 6ல தான் வருவாரு முக்காவாசி. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நீங்க 2 பேரும் சொல்லுங்க யாருன்னு. ஓகே, எனக்கு வந்து அப்போ எனக்கு பாண்டிங். நீங்க வந்து யார் சொல்றீங்க ப்ரோ? நான் ரூட். நானும் பாண்டிங் தான். 3 ரூட் வந்து நான் 4ல போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூட் எனக்கும் இருக்கா கண்டிப்பா. 4ல ஸ்மித். 4ல ஸ்மித் பயங்கரமா இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்து 3 பேர் ஒருத்தர் சொல்றோமா? ரூட் 1, நான் பாண்டிங். நீங்க யார் ப்ரோ சொல்றீங்க? பாண்டிங். 3ல நான் பாண்டிங் தான். சரி 3ல பாண்டிங் தான். ஓகே. 4ல நீ ஸ்மித், நான் ரூட். ஸ்மித். நீங்க யார் ப்ரோ? சரி ஓகே, அப்ப 4ல ஸ்மித் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப அன்பார்ச்சுனேட்லி ரூட் வந்து 11ல இருக்கு. ஏன்னா வேற வழியில ஃபிக்ஸ் பண்ண முடியல. சோ வேற வழியில பிகாஸ் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் அடிக்க போறான். சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் அடிக்க போறான். அவன் நீங்க வந்து இதுல கேட்டகரி, அது கேட்டகரி இது வந்து என்னன்னா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரும் போத் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒபினியன் தான். நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் கிரான் கூட ஆட வைப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் கிரான்பெரி கூட ஆட வைப்பேன். என் ஒபினியன் தான் அது. அதெல்லாம் விடு. ஓகே, டைம் ஸ்குவாட்லாம் டிசர்விங் இல்லன்னு கிடையாது. சோ அப்போ நம்பர் 5. ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போலாம். 5 வந்து நான் கெவின் பீட்டர்சன், கேபி. ஓகே, ஆமா, நோ டவுட். இந்த நானும் ஓகே. சோ ஈஸியா முடிச்சு. 6 வந்து பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் கீப்பர் யார் இந்த டீம்ல? கீப்பரே இல்லன்னு நினைக்கிறேன். கீப்பர் எடுத்துக்கலாம், அது என்ன பெரிய விஷயமாவா? நான் 6 வந்து ஃபிளின்டாஃப். எனக்கு ஃபிளின்டாஃப். இவன் தான் பென் ஸ்டோக்ஸ் தான். நான் வந்து கீப்பர் யாரா இருக்கும் நம்ம டீம்ல? கீப்பர் ஆப்ஷன்ஸ் எனக்கு இப்போதைக்கு கேரி தான் ஞாபகம் வரான். பட் அகைன் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரா? கில்கிறிஸ்ட், ஆடம் கில்கிறிஸ்ட். கில்கிறிஸ்ட் அப்படி பார்த்தா ஓபனிங்ல ஆடுவாங்க. இல்ல மேட் பிரேயர் இருக்கான்டா, மேட் பிரேயர் இருக்கான். நீ அப்படி கூட போலாம், மேட் பிரேயர் இருக்கான். அப்புறம் ஜாஸ் பட்லர் யாருமே எடுக்கல. லோவர் டவுன் ஆர்டர்ல ஜாஸ் பட்லர் ஆட கூட ஆட முடியும். ஆமா, பட்லர் ஆனா ஆக்சஸ் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு விளையாண்டது இல்லையே ப்ரோ. கரெக்ட் தான். ஸ்டோக்ஸ் கண்டிப்பா ஏஸ் பண்ண. ஸ்டோக்ஸ் 7ல போட்டுக்கலாம், அதுதான் சரி. ஓகே, அப்ப 6ல யாரு? ஆடம் கில்கிறிஸ்ட் தான். ஓகே, கில்கிறிஸ்ட் போயிடலாம். கில்கிறிஸ்ட் அகைன் நீ சொல்ற மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லையா?
இல்ல அவன் டெஸ்ட்ல லோவர் ஆமா டெஸ்ட்ல லோவர் ஒயிட் பால்ல தான் டாப் ஆர்டர் பேட்டிங் ஆடுவான். ஆமா டாப் ஆர்டர் ஒயிட் பால்ல டாப் ஆர்டர். ஓகே டன் டன். சோ அடுத்தது ஓகே ஸ்டோக்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒபினியன் இருக்கா ப்ரோ? 7 ஸ்டோக்ஸ். நான் வந்து ஸ்டோக்ஸ்க்கு பதிலா ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் போறேன். சரி இருந்தாலும் தான் அகைன் மெஜாரிட்டினால நாங்க ஸ்டோக்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிளின்டாஃப் அகைன் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து 8ல இன்னும் அவ்வளவுதான் பவுலர்ஸ் தான். எனக்கு லியான் வானே ஷேன் வான். ஆமா ஷேன் வான். ஆமா ஷேன் வான் இருந்தா கண்டிப்பா ஷேன் வான் தான். ஓகே ஷேன் வான் தான். ஓகே 8 ஷேன் வான். 9 10 11 சொல்ல இப்பதான் வருது. புட்டிங் யூ ஆன் தி லைன். சூஸ் பண்ணு. 9 மெக்ரா. நான் சொல்றா எனக்கு கிளென் மெக்ரா. சோ அப்ப எண்ட் ஆஃப் தி டே டீம் எப்படி வரும்னா ஒரு ஸ்பின்னர் பிளஸ் 3 பியூர் பேசர் ஒரு ஆல் ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் அப்படிதான் வரும். ஆமா ஆமா பென் ஸ்டோக்ஸ் ஓகே ஃபோர்த் பேசரா கன்சிடர் பண்ணலாம். எனக்கு 9ல கிளென் மெக்ரா. ஓகே மெக்ராவா? ஜேம்ஸ் ஆண்டர்சன். எனக்கு பிரெட்லி. 10 இங்க எனக்கு தெரிஞ்ச ஆளாளுக்கு ஓகே 3 பேர் 3 டிஃபரண்டா சொல்லிருக்கோம். ஓகே அப்படியே விட்டுரு. அடுத்தது பேரு. ஆமா எனக்கு 10 வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். எனக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஓகே நான் கண்டிப்பா ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். சரி அப்ப 10 ஜேம்ஸ் ஆண்டர்சன் வச்சுக்கோ. நான் அப்ப 9 வேற யாராவது சொல்றேன். 9 வந்து மிச்சல் ஸ்டார்க். இல்ல மிச்சல் ஜான்சன். சாரி மிச்சல் ஜான்சன். அது திருப்பி 3 இது வேறதான். ஓகே அப்ப 11 யாரு? நான் வந்து கிளென் மெக்ரா சொல்றேன். கிளென் மெக்ரா. 10 ஓகே 10 எனக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஓகே 11 வந்து ஈஸிடா 11 ஈஸியா எடுக்கலாம்டா. அவன் பார்ட்னர் ஆயிடுறா. ஸ்டூவர்ட் பிராட்ரா முடிஞ்சதுடா. பிரெட்லி ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் பிராடா. ஏன் காம்பினேஷன் மஜாவா இருக்கடா. ஜான்சன் ஆண்டர்சன் பிராடு அவ்வளவுதான். ஓகே இத பாருங்க 3 பேரும் இத பாருங்க. நான் 3 பேரும் அவங்க லெவன் சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நான் எந்த சொல்றேன். எந்த வந்து இவன் அலிஸ்டர் குக் அண்ட் ஜஸ்டின் லாஞ்சர் வந்து ஓப்பனிங். 3 ரிக்கி பாண்டிங். 4 வந்து ஸ்டீவ் ஸ்மித். 5 வந்து இவன் பீட்டர்சன். 6 ஃபிளின்டாஃப். 7 வந்து இவன் கில்கிறிஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஓகே 8 வந்து ஷேன் வான். கிளென் மெக்ரா 9. 10 வந்து இவன் ஆண்டர்சன். 11 வந்து மிச்சல் ஜான்சன். இதுதான் என்னோட 11. எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே இப்போ அடுத்தது வந்து ஐயோ அலெஸ்டர் குக்கு, டேவிட் வார்னர், அதுக்கப்புறம் 1 டவுன் வந்து யார் சொன்னேன்? ரிக்கி பாண்டிங். ஏன் பயங்கரமா ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே 1 வந்து ஸ்மித் சொன்னேன். 5 வந்து 6 கில்கிறிஸ்ட் சொன்னேன். 5 யார் சொன்னேன்? 5 ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும். 5 கேபி 5 6 வந்து கில்கிறிஸ்ட் 7 பென் ஸ்டோக்ஸ் கூட சொல்லுங்க பரவாயில்லை. இல்ல 7 பென் ஸ்டோக்ஸ். 8 வந்து வார்னர். 9 ஆமா 9 மெக்ரா. நான் மெக்ரா சொல்றேன். நான் அவர் வந்து 9th சொன்னார். அதுக்காக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மெக்ரா வந்து நான் 11th லாஸ்ட்ல வச்சிருந்தேன். ஓகே ஏதோ ஒன்னு மெக்ரா 9. பிரெட்லி ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஓகே எண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். பென் ஸ்டோக்ஸ். நான் ரிக்கி பாண்டிங் நான் ஆட போறது இல்ல. பென் ஸ்டோக்ஸ், டேவிட் வார்னர். ரிக்கி பாண்டிங் என் டீம்ல இல்ல. ஜோ ரூட். அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித். நம்பர் 5 வந்து கெவின் பீட்டர்சன். நம்பர் 6 வந்து பென் ஸ்டோக்ஸ். நம்பர் 7 ஆடம் கில்கிறிஸ்ட். அது எப்படின்னா ஆர்டர் வச்சுக்கோ. 8 ஷேன் வார்ன் தான். 9 வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன். 10 வந்து ஸ்டூவர்ட் பிராடு. 11 வந்து மிச்சல் ஜான்சன். ஓகே சோ இதுதான் இந்த நாங்க கம்பைன் பண்ணி போட்டு பார்த்தோம். அது அகைன் நிறைய ஒப்பீனியன் வேரியேஷன் ஆகுதுனால தனித்தனியா சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட 11 சொல்லுங்க. அதாவது கண்டிப்பா அப்படி பார்த்தா ஸ்கந்தேஷ் டீம்ல வந்து யாரு இவன் ரிக்கி பாண்டிங் கிடையாது. என் டீம்ல வந்து ஜான்சன் கிடையாது. அது லைக் கண்டிப்பா ஒப்பீனியன் வேரி ஆகலாம். என் டீம்ல பிரெட்லி இல்ல. என் டீம்ல பிரெட்லி கிடையாது. பிரெட்லி. சோ ஓகே எனக்கு தெரிஞ்சாதான் இதுதான் ஓவராலா இந்த வீடியோட கண்டென்ட். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த சீரீஸ் நடுவுல வந்து ஒரு வீடியோ ஆர்எல்ஸ் முடிஞ்சோடனே எப்படியும் ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ தேங்க்யூ பாய். ஓகே இதுக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ப்ரோ ஷார்ட்டான வீடியோ வச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா அமைஞ்சிருச்சு இந்த வீடியோ. நன்றி. ஓகே நன்றி.